வணக்கம். இந்த வீடியோவில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாக பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மூன்றாவது வீடியோ மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமான. இதில் முதலாவது வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட் என்றால் என்ன, இலங்கையில் என்னென்ன கம்பெனிகள் அதை வந்து வழங்குறாங்கன்ற விடயங்கள் தொடர்பான போட்டிருக்கு. அடுத்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அதில் இருக்கிற ரிஸ்க் என்ன, என்னென்ன வகையான பெர்சன்டேஜில் வந்து சார்ஜஸ் விடுறாங்கன்ற விடயங்கள் தொடர்பாக ரெண்டாவது வீடியோவில் போட்டிருக்கேன். அடுத்த மூன்றாவது வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்க என்ன மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து இந்த கேபிட்டல் அலையன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறன்ற தொடர்பானது. நான் இதை எக்ஸாம்பிளுக்காக வேண்டி எடுத்திருக்கிறேன். இதை விட வேறு கம்பெனிகள் சப்லாஜிக் இலங்கையில் பார்த்தீங்கன்னா தெரியும், என்டிபி பெல்த்ன்னு சொல்லி அடுத்தது நிறைய கம்பெனிகள் இருக்குது. நீங்கள் அதை ஒருக்கா போய் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முதலாவது அடுத்து மற்றும் ரெண்டாவது வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான விளக்கம் வந்து கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு காட்ட போகிறது இந்த மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்கிறது. இந்த மியூச்சுவல் ஃபண்டு யூனிட் ட்ரஸ்ட்னு சொல்கிறாங்க. இது யூனிட் ஃபண்டுன்ற, அதாவது இலங்கையில் பெரும்பாலும் இந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து யூனிட் ஃபண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மிக ஈஸி. இவங்களுடைய இந்த ஆப்புக்குரிய, அதாவது இவங்களுடைய கேபிட்டல் அலையன்ஸுக்குரிய ஹெச்எம்பி அக்கௌண்ட் இருக்குது. அதில் உங்களோட என்ஐசி நம்பரை இண்டிகேட் பண்ணி அவங்களுக்கு டிபாசிட் பண்ண வேணும். அந்த அக்கௌண்ட்டில் டிபாசிட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இந்த ஆப்புக்குள்ளே அந்த பேலன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். அதன் பிறகு நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து 2 கிளிக்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் பாருங்கள், இந்த யூனிட் ட்ரஸ்ட்ன்ற கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் ரேட் இருக்குது. இந்த ரேட்டுக்குள்ளே நம்ம உள்ளுக்கு போய் பார்ப்போம். போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் 6 வகையான ஃபண்டுகள் இருக்குது. அதாவது 6 வகையான ஃபிக்ஸ்டட் அக்கௌண்ட்ன்ற மாதிரி, அதாவது நிலையான வைப்பு மாதிரி. இது நிலையான மியூச்சுவல் அக்கௌண்ட். 6 வகையான அக்கௌண்ட் இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து இருக்கிற ரிஸ்கின் அடிப்படையில், அதாவது உங்களுக்கு ரிஸ்க் குறைவானதுன்னு சொன்னால் அந்த ரிஸ்க் குறைஞ்சதில் செய்யலாம், அல்லது உங்களுக்கு கூட ப்ராஃபிட் பெற வேணும், அல்லது ரிஸ்க் வந்து அதிகம் உள்ளதுன்னு சொல்லிச்சுன்னா அதிகமானதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கடந்த வருடத்தை இது ஒரு வருடத்துக்குள்ளான கணிப்பு. இது வந்து ரேட் வந்து மாறும். கடந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஷேர் மார்க்கெட்டில் பாரிய அளவு அதிகரிப்பு லாபம் உழைச்சதுனால வந்து இந்த ஈக்விட்டி ஃபண்ட் வந்து 47% வந்து கொடுத்துருக்குறாங்க லாபம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம மினிமம் 100 ரூபாயில் இருந்து அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அது அப்படின்னு சொல்லுறாங்க. ஆனால் வந்து 100 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு யூனிட் தான் வந்து கிடைக்கும். ஏன்னா ஒரு யூனிட் ப்ரைஸ் 71 ரூபாய் இருக்குது. ஆகவே மினிமம் நீங்கள் ஒரு 1000 ரூபா அல்லது 5000 ரூபாயில் வந்து இந்த அக்கௌண்ட்டை தொடங்குங்க. ஒரு சின்ன அமௌண்ட்டை போட்டு ஆரம்பத்தில் வந்து நீங்கள் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதன் பிறகு இதில் உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் கிடைக்குதா என்ற விஷயத்தை பார்த்துட்டு நீங்கள் இதில் வந்து நீங்கள் முதலீடு செய்து கொள்ளலாம். இது தொடர்பான இதில் வந்து பாருங்கள், என்னென்ன வகையான டைப் இருக்குது, அக்கௌண்ட் இருக்குன்ற விடயங்கள் தொடர்பான இருக்குது. இதில் ஃபண்டை வந்து பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு ஃபண்டோட டீட்டெயிலை வந்து இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது கால்குலேட்டரில் நீங்கள் உங்களுடைய எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ போட்டிங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வருமன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கும்.